ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம உப்புருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரைஸ் பால்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த டிஷ்ஷை பண்ணியிருந்தீங்கன்னா உங்க வீட்டில் இது என்னன்னு சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி 400 கிராம் அரிசி, அதாவது 2 அழாக்கு பொன்னி அரிசியா எடுத்துக்கோங்க. பச்சரிசி வேண்டாம். பச்சரிசி போட்டால் வயிறு வலிக்கும் சொல்லுவாங்க. அதனால பொன்னி அரிசி பாயில்டு ரைஸாக எடுத்து ஒரு 2ல இருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அடுத்து வர போகிற 3 பொருளுமே அரிசி கூட சேர்ந்து நம்ம கிரைண்டரில் போட போகிறோம். அதனால் சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. 3 பச்சை மிளகாய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பு, அதுக்கப்புறமா தேங்காய் ஒரு 150 கிராம் இல்லைன்னா 4-5 பத்தை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. இப்போ அரைக்க போகிற மாவு வந்து நீங்கள் மிக்சிலையும் அரைக்கலாம், கிரைண்டர்லையும் அரைக்கலாம். நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா தேங்காய் இந்த மாதிரி மிக்சியில் முன்னாடி கொஞ்சம் அடிச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் எல்லாமே மிக்சியில் அரைக்கிறீங்கன்னா பச்சை மிளகாய் தேங்காய்லாம் இந்த மாதிரி ரொம்ப பொடியாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ கிரைண்டரை எடுத்து கல்லை நல்லா கழுவிக்கிட்டு முதல்ல அரிசியை போட்டுடுவோம். அரிசி மசிஞ்சிட்டே இருக்கும்பொழுது கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப கட்டியாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. மிக்சியில் நீங்கள் போடும் பொழுது எல்லாமே சேர்த்து போட்டுடலாம். அடுத்து துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. உப்புலாம் பத்தலைன்னா நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு கடைசியாக சால்ட் போட்டுக்கோங்க. இது நல்லா மசிஞ்சிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருளோ அதை பார்க்கலாம். காய்ந்த மிளகாய் இந்த மாதிரி 6 போல எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கறிவேப்பிலை எடுத்துக்கோங்க. கறிவேப்பிலையும் குட்டி குட்டியாக கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்து தாளிக்கிறதுக்கு கடுகு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜீரகம் அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. ஜீரகம் எடுத்த அப்புறம் கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு எடுத்த அப்புறம் உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள மாவும் மசிஞ்சாச்சு. தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. ரொம்பவும் திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக வேண்டாம். ஒரு தோசை மாவு பதத்தில் நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்து எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். நான் ஒரு 50 ml அளவு கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. கடாயில் எண்ணெய் நல்லா சூடாச்சா செக் பண்ணிக்கோங்க. நல்லா சூடானதும் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல கடுகு போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 கடுகு போட்டு பாருங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுன்னா எண்ணெய் சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா சூடான அப்புறம் மொத்த கடுகையும் போட்டுடுங்க. கடுகு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்ச அப்புறம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் கருகிடாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ எல்லா பருப்பையும் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்து இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நீங்கள் வதக்கணும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது கோல்டன் ப்ரௌனில் வந்த அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த காய்ந்த மிளகாயை போட்டுடலாம். அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. காய்ந்த மிளகாயும் கருகிடக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக கலர் மாறின உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவை எடுத்து ஊற்றிடலாம். மாவு ஊற்றும் பொழுது ஸ்டவ்வை ஃபுல்லாக சிம்மில் வச்சுடுங்க. நம்ம கலரிக்கிட்டே ஊற்றணும். நீங்கள் ஊற்றுறதுக்கு முன்னாடியே உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க மாவில். ஏன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணோம்னா அது அங்கங்கே நின்றுடும். ஸோ மாவை நல்லா நீங்கள் கலரிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாயிடும். நமக்கு பிடிக்கிற வாட்டத்துக்கு வரணும். அதனால் இன்னும் கொஞ்சம் லைட்டு தண்ணி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா கலருங்க. கலரை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நல்லா ஒரு கையில் பிடிச்சிட்டு நல்லா கலரி விட்டுடுங்க. இந்த மாதிரி மாவு மாதிரி வந்த அப்புறம் கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. ரொம்ப ஃபேன் காற்றுல வைக்க வேணாம். தட்டு போட்டு மூடி வச்சியே கொஞ்சம் ஆற விடுங்க. அதுக்கப்புறம் அப்போ தான் நம்ம பாலாக பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கை தாங்குற அளவு சூடு இருக்கும் பொழுது பிடிச்சிடுங்க. இல்லைனா ரொம்ப வறண்டு போன மாதிரி ஆகிடும். இப்போ ஒரு இட்லி குண்டானில் தண்ணி வச்சு ஆவி கட்டிடுவோம். நீங்கள் சாதா இட்லி குண்டான் கூட யூஸ் பண்ணலாம்.
ஆவி கட்டிடுங்க. அதுக்கப்புறமா பால் வைங்க. ஒரு 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணுற மாதிரி ஆவி கட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உருண்டையை உள்ளே வச்சு ஒரு 25 நிமிஷம் போல் வேக வச்சிடுங்க. மிதமான சூட்டில் இருக்கும் பொழுதே இந்த மாதிரி பாலாக உருட்டி வச்சுக்கலாம். கீழே ட்ரையாக இருக்கிறத எடுக்க வேண்டாம். மாவாக இருக்கிற பார்ட்டை மட்டும் எடுத்து இந்த மாதிரி பால் மாதிரி செஞ்சுட்டு இப்போது இதை நம்ம இட்லி குண்டானில் வச்சிடலாம். 25 நிமிஷம் கழித்து நம்ம மறுபடியும் இட்லி குண்டானை திறந்து பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு கலரே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு பால் எடுத்து நீங்கள் புட்டு பாருங்கள். நல்லா தான் வெந்திருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக வைங்க. போதுமான அளவு இட்லி குண்டானில் தண்ணி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது நம்ம கூட கார சட்னி, தக்காளி தொக்கு, ஊறுகாய் இதெல்லாம் வச்சுட்டு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.